குழம்பு. இந்த இறால் குழம்பு செய்யறதுக்கு நீங்கள் மண் சட்டியை தான் நான் எடுத்துக்கிறேன். மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதோ அதில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கறிவடகம் சேர்த்துக்கிறேன். கறிவடகம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். இது வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது கூடவே வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்குற நேரத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைசி அதில் நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை நான் கரைச்சி அது கூட ஊற்றி அதையும் அந்த தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் அது கூடவே நான் இன்னைக்கு பீக்கங்காய் போட்டு இந்த இறால் குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் பீக்கங்காய் போட்டு இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம ஒரு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்க, வேணாம் நீங்கள் சேர்த்துக்க வேணாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை போட்டு இறக்கணும்னா சூப்பராக இறால் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அமிர்தமாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.